ஸோ அப்போ எங்க அப்பான்னு கேட்டாரு. நான் வந்து இந்த மாரி எம்எல்ஏவா கன்டெஸ்ட் பண்றேன். நான் ஜெயிச்சா எனக்கு மினிஸ்ட்ரி குடுக்குறேன்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாரு. அதனால பாப்பாவ கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு ஒரு 3 நாள் அனுப்புங்கன்னு சொல்லி, அவர் வீட்டுக்கு வந்து அவரு ஒய்ஃப் கேட்டாங்க. கேட்கும்போது ஏன்னா அது பார்டர் தமிழ்நாடு, ஆந்திரா பார்டர். ஆமா. நான் அப்போ டாப் ஹீரோயினா இருக்கு. ஸோ நான் வந்தா அவரு ஜெயிப்பாருன்னு அவரு நம்பிக்கையில நம்பிக்கை. கூப்பிட்டாரு. ம். அப்பா ரெக்வெஸ்ட் பண்ணாரு. அப்பா என்ன சொன்னாலும் நம்ம கரெக்ட், கண்மூடி ஓகே சொல்லிடுவோம். கரெக்ட். அப்பான்னா உயிரு. ம். ஸோ அதே மாரி தான் பிரச்சாரத்துக்கு வந்தேன். வரும்போது அவங்க ஸ்கிரிப்ட் அவங்களே குடுப்பாங்க. இது பேசணும்னு சொல்லி. அது அப்படியே டயலாக் மாரி சொல்லிட்டேன். ஸோ எனக்கு அப்போ எந்த எமோஷன் இல்ல. ம். நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும். ம். அவர் நம்ம வந்தா ஜெயிச்சுடுவான்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருக்கிறார். அவருக்காக ஒர்க் பண்ணோம் வந்துட்டோம். ஸோ நான் பேசுற அந்த பேச்சு, என்னோட வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் பாலிடிக்ஸ்க்கு சூட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்க எழுதி குடுத்தது பயமில்லாம நான் வந்து போல்டா பேசினதுல அவருக்கு ரீச் ஆயிடுச்சு சந்திரபாபு நாயுடுக்கு. அன்னைக்கு மீட்டிங் முடிச்ச உடனே ரிப்போர்ட்ஸ் போகும்ல. ஆ. நல்லா பேசுறாங்க இவங்கன்ன உடனே அவரு ஸ்டேட் ஃபுல்லா அவங்க பண்ண முடியுமா கொஞ்சம் கேட்டுட்டு வாவ்! சொல்லுன்னு சொன்னாங்க. அருமை. அப்பதான் அவரு ஃபர்ஸ்ட் எலக்ஷன் ஃபேஸ் பண்றாரு. ம். அதுக்கு முன்னாடி என்டிஆர்லேருந்து பார்ட்டி அவரு எடுத்துட்டார்ல. ம். எடுத்துட்டு 5 ஆமா. வருஷம் இருந்துட்டாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க. ஒரு சிஎம்ஏ நம்மள வந்து பிரைஸ் பண்ணி, எனக்காக நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த ஏஜ்க்கே அந்த மனநிலைக்கு அருமை. அது ஒரு பெரிய அருமை. நமக்கு வந்து ஒரு பாராட்டு மாரி ஃபீல் பண்ணி, நிச்சயமா. ஓகே நான் பண்றேன்னு 28 டேஸ் பண்ணேன். அப்பா! அப்ப அவர் ஜெயிச்சாரு. ம். அவரு சிஎம் ஆனாரு. எங்க டைரக்டர் மினிஸ்டர் ஆனாரு. அருமை. ஸோ அது ஒரு சக்சஸ்ஃபுல் என்னோட ஸ்டார்ட்டிங். அப்புறம் நெக்ஸ்ட் எலக்ஷன் 2004க்கு அவர் என்ன செல்வாவ கூட்டிட்டு வர சொன்னாரு. நானும் செல்வா போம்போது, இந்த மாரி விமென்ல நெறைய பேருக்கு இந்த வாட்டி சீட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ரோஜாம்மா நல்லா பேசுவாங்க. விமென்க்காக நான் அப்போதைக்கு லிக்கர் மேல ஃபைட் பண்ணியிருக்கேன். ஆமா, தமிழ்நாடுல கூட அந்த ஆமா. ஃபோட்டோஸ் அப்படியே அந்த நெறைய பேப்பர்ல போராட்டம்லாம் வந்திருக்கேன். வந்தது. போராட்டம் நெறைய பண்ணியிருக்கேன். அந்த என்ன சொல்லுவாங்க, பெல்ட் ஷாப் வில்லேஜ்ல எல்லாம் ஷாப் வச்சு, ஜனங்களெல்லாம் வந்து ஹெல்த் ஸ்பாயில் பண்ற மாரி, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸ்பாயில் பண்ற மாரி இருந்தா, அப்போ நெறைய ஹெசிடேஷன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சிறுசில்ல அங்கெல்லாம் வந்து அந்த வீவர்ஸ் வந்து நெறைய சூசைட்ஸ் இருக்கு. அது மேல நெறைய இது பண்ணியிருக்கோம். அந்த மாரி நெறைய இஷ்யூ அந்த விமென் ரேப் பண்ணி இது பண்ணும்போது, அது மேல விமென் புரொடெக்ஷன் மேல பண்ணோம். ஸோ இவங்க வந்து இவ்ளோ போல்டா இருக்காங்க. இந்த மாரி ஒரு லேடி தான் எங்களுக்கு எம்எல்ஏவா கன்டெஸ்ட் பண்ணா நல்லாருக்கும் ஸ்டேட்லன்னு சொல்லி, செல்வாவ கேட்கும்போது, அப்போ சரின்னு சொன்னது. ஃபர்ஸ்ட் இந்த நகிர்ல தான் வந்து கன்டெஸ்ட் பண்ணோம்.